ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட்டில் மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட காம்பு, தக்காளி, புளி தண்ணி, மிளகு, சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு டேக்ஷாவில் 2 பழுத்த தக்காளி மீடியம் சைஸு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு அதில் நல்லா கையாலே மசித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ மசித்து எடுத்துக்கிறோமோ அதோட சாரெல்லாம் அதில் இறங்கி ரசம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசிச்சுக்கலாம் கையிலேயே. நல்லா மசித்து எடுத்த பிறகு மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாம் அதோட மிக்ஸை நம்ம அரைச்சி அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரசம் அவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஸ்டவ் மேலே வச்சு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு சிம்மிலேயே ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவுடனே அந்த மிக்ஸி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்சுட்டா டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுது. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.